अस्सलाम वालेकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। आज हमारे साथ है जावेद अहमद। हम दे रहे हैं वीडियो का रिएक्शन जिस वीडियो के चैनल का नाम है विलेज कुकिंग चैनल। तो चलो शुरू करते हैं। கோழி கறியும் உருளைக்கிழங்கு செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா அடிச்சுக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. விளையாட்டுக்கு பேசுனியா சீரியஸா பேசுனீங்களா? மோட்டர் போட इतना आलू पूरी तरह इतना आलू आलू भी हो गया था यार। अब அப்படியே கட்டிங்க நானே நினைக்கிறேன். हाँ ஹலோ மாதிரி போயிடும். क्या कर रहे हो? காலோ புரா 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 எடுத்து தூக்கிட்டு வந்தா शायद इसे आग वाग लगा நம்ம டீம் மேல தூக்குறாங்க. அந்த கேமரா इतना बड़ा खड्डा பொறுமையா சைடுல தள்ள 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 கிட்டிச்சு. ஐயா நம்ம நீங்க பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா சரி. காப்பி கொண்டாந்து पिछला कहाँ है? क्या डाला घी डाला எப்படிங்க லேசா காத்து போட்டோம். आग जलाया। என் கையில 5 மாட்டேன். அது நீ உன் கையில எடுத்து மூஞ்சி தேய்ச்சறா. लाल मिर्च दालचीनी तेज पत्ता मसाला बनाया। ठीक है, काली मिर्च ब्लैक पेपर செக்கில ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய், ठीक है, ऑयल முனுக்கின மிளகாய் பொடி, பட்டை வச்சிருக்கீங்க. முனுக்கின கரம் மசாலா, गरम मसाला அரைச்ச இஞ்சி பூண்டு, लहसुन முனுக்கின மிளகு தூள், ब्लैक पेपर ठीक है, नींबू சொல்லுவாங்கடா சின்ன பிள்ளை அப்படிதானா சொல்லி ஏமாத்துனாங்க. अब क्या डालेगा? नींबू எலுமிச்சம்பழ சாறு, முனுக்கின கல்லுப்பு, ठीक है, மிளகா அரைச்சதுக்கு அப்புறம் இது ஒண்ணியோ எனக்கு நீ சொன்ன மண்டலே ஏறல. சாஸ் ரெடி. சுத்தம் பண்ண கோழி காலு डाला चिकन डाला நம்மளே செஞ்ச மசாலா சாறு. नमक कहाँ है? नमक 4 பீஸ் அள்ளி போட்டு கிண்டுனோம்னா எல்லா மசாலா பச்சதுனால ஒரு மசாலா விட மாட்டேங்கிற பத்தியா? கிளறி अब क्या करेगा? நறுக்கின உருளைக்கிழங்கு, आलू இன்னைக்கு உருளை கொஞ்சமா இருக்கு, கையில வராது. नमक कहाँ है? नमक हो गया तैयार।
அது கையில 1 2 3 4 5 6 7 எல்லாம் பைக்கங்க எப்பா கை போடுங்க சுடு தண்ணி விட்டுறாதீங்க அதே வச்சு மூடு पक जाएगा पूरा पक போடுங்க வரவிட கூடாது पक रहा है ये क्या चीटी से லேசா வைடா பொத்து போடாதடா இத பொத்து போடாம வெட்டாதல இந்த ஓரத்துல காலடு இந்த ஓரத்துல இந்த காலடு पूरा साफ हो தூக்கு படி அடி அங்கடி பேரு गया साफ அப்படி ஒண்ணே குத்து கை சுடு மச்சான் என்னையா அது தூக்கு கைய தூக்கிடு வெளிய ஆம்பளைங்க வாங்க கரெக்ட் இந்த 2 பேர் வாங்க 3 சேர்ந்து சமைச்சு முடிச்ச உடனே சாப்பிட சொன்னோம்னா வீடியோ எடுத்துக்கிட்டு அப்புறம் இப்படிலாம் இருந்தேன்னு வச்சுக்கோங்க மெதியா பாத்து படிங்க தம்பி அப்படிங்க ஒதுங்கி ஆமா காலுகள உள்ள ஆக்சிஜன் இல்லாத இடத்துல நெருப்புக்கு என்ன வேலை? உனக்கு மட்டும் தான்டா தம்பி எதுவுமே. அதெல்லாம் இருக்காதுங்க. வாங்க நல்லா மிதிக்கலாம். டேஸ்டி எடுத்துட்டேனே சுடுதனே. ஐனாரே தண்ணி எடுத்துட்டு வானே. ஒரு கிழங்கு எடுத்து போடுவே. நல்லா லெக் பீஸா பார்த்து போடு. வாசனை ஆள தூக்குது. காலி அங்க உட்கார்ந்திருங்க. சுடுதாப்பா. சுடுதாவா? கையை கேமரா வச்சிட்டு கையை இறக்கி கேமரா அங்க வெச்சிட்டு. அதற்கு பெயர் என்ன ஒன்று இருக்கு. ஏங்க அப்பாடி செம்ம புடி இருக்கு எனக்கு. அப்படிதான் கீழ உள்ளது பயங்கரமா இருந்திருக்குமோ இருக்கு. இந்த சைடு நம்ம पूरा खाएगा கேட்ச் பிடிச்சி ஆட்டயா பயங்கர டேஸ்ட் ஆட்டா அருமையா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆவு மாறு நல்லா இருக்குண்ணே. சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க சாப்பிடுங்க இருக்கு மாப்ள. பசங்களாம் வயிறு எம்பிச்சு பஸ் எத்தனை பீஸ் திங்க? दिखा रहा है உருளைக்கிழங்கு தாத்தா இது பூரா நான் தின்னது. நீங்க 3 பீஸா தின்னுட்டு போட்டு நீங்க எல்லாத்தையும் திட்டீங்களா? இன்னைக்கு லெக் பீஸ் சமைச்சு தட்டுல கொட்டுனதெல்லாம் தின்னு தீத்தாச்சு. இந்த 2 லெக் பீஸ் 3 உருளைக்கிழங்கு மட்டும் எங்களால சாப்பிட முடியல. வயிறு ரெம்பி போச்சு. இன்னைக்கு வெறும் லெக் பீஸா வாங்கி உருளைக்கிழங்கு லெக் பீஸையும் மசாலா தடவி புளிக்கல வச்சு சமைச்சது. வழக்கம் போல கறி வெந்துருமோ வேகாதோ, கறி வெந்தா உருளைக்கிழங்கு வேகாதோ, இல்ல உருளைக்கிழங்கு வெந்தா கறி குழஞ்சி போயிருமோன்னு பயத்துல இருந்தோம். ஆனா நீங்களே பாத்திருப்பிய நல்லா பஞ்சு மாதிரி மாவு மாதிரி வேற லெவல்ல வந்துருந்துச்சு. இன்னைக்கு சோறு எதுவுமே சாப்பிடல. வயிறே ரெம்பிருச்சு. கறி மட்டும் மிளகு கொஞ்சம் கூட போயிருச்சு போல காந்துது. லெக் பீஸோட இந்த உருளைக்கிழங்குல சேர்த்து சாப்பிட்டா வித்தியாசமான டேஸ்டா இருக்கு. आराम से खाओ दादी. चलो वीडियो आपने देख ही लिया होगा. आई होप कि आपको वीडियो पसंद आया होगा. अगर वीडियो पसंद आया होगा तो लाइक करो, सब्सक्राइब करो प्लीज़. थैंक यू.